VTN வைகறை தமிழ் நியூஸ் ஆன்மீக தேடல். இன்றைய நாள் ராசி பலன்கள், குறளும் விளக்கமும், நெறி நின்றோர் வாக்கு, கீதாபதேசம், திருக்கோவில் உலா. இன்றைய நாள் 5 செப்டம்பர் 2024, ஆவணி 20ஆம் நாள், வியாழக்கிழமை, வளர்பிறை திருதியை, உத்திரம் காலை 6:42 மணி வரை, சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சமநோக்கு நாள், சுப முகூர்த்த நாள். இன்றைய ராசி பலன்கள்: மேஷம் பெருமை, ரிஷபம் கோபம், மிதுனம் துன்பம், கடகம் பயம், சிம்மம் எச்சரிக்கை தேவை, கன்னி காரியம் கைகூடும், துலாம் அன்பு, விருச்சிகம் நட்பு, தனுசு முன்னேற்றம், மகரம் காரிய தாமதம், கும்பம் நோய் பாதிப்பு, மீனம் பயணம். குறளும் விளக்கமும்: புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துருப்பு அன்பிலவர்க்கு. விளக்கம்: உடம்பின் உள்ளுறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு வெளியில் உள்ள மற்ற உறுப்புகள் யாவும் என்ன பயனை செய்யும்? நெறி நின்றோர் வாக்கு, கீதாபதேசம். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயதஸ் சாந்திரசாந்தஸ்ய குதக் சுகம். மனமடங்காதவனுக்கு ஆத்மபோதமும் இல்லை, ஆத்ம பாவனையும் இல்லை. ஆத்ம தியானம் இல்லாதவனுக்கு சாந்தி கிடையாது. சாந்தி இல்லாதவனுக்கு இன்பமேது. சுவாமி சித்பவானந்தர் அவர்களது வியாக்கியானம். மனம் அடங்கா பெறாதவனுக்கு இம்மி அளவும் இன்பமில்லை. புலன்களில் வேட்கை இருக்கும் அளவு மனிதன் துன்பப்பட்டே ஆக வேண்டும். துக்க பிராப்தி மட்டுமல்ல, வேறு என்னென்ன நஷ்டங்களின் இந்திரியங்களை வெல்லாதவனுக்கு ஆத்மாவை பற்றிய விவேகமில்லை. ஆகையால் ஆத்ம தியானம் அவனால் செய்ய முடியாது. ஆத்ம தியானம் செய்யாதவனுக்கு ஆத்மஸ்வரூப ஞானம் இல்லை. அதினின்று உண்டாகிற சாந்தியும் இல்லை. இத்தனை வித நஷ்டங்கள் மனம் அடங்காமையால் வருகின்றன. இன்றைய திருக்கோவில் உலா பகுதியில் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிற அருள்மிகு கால காலேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இத்திருக்கோவில் கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் சர்க்கார் சாமக்குளம் கிராமத்தில் கோவில்பாளையத்தில் அமைந்திருக்கிறது. திருக்கடவூரில் மார்க்கண்டேயர் உயிரை பறிக்க யமதர்மராஜன் முயன்றபோது சிவபெருமானால் தன் சக்தியை இழந்த யமதர்மராஜன் இத்திருக்கோவில் உள்ள கால காலேஸ்வரரை வழிபட்ட பின்பு இழந்த சக்தியை மீண்டும் பெற்றார் அப்படிங்கிறது வரலாறு. இந்த கோவில்ல ஆயுள் ஹோமம், உக்ரஹர சாந்தி, சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி உள்ளிட்ட பல ஹோமங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குரு பெயர்ச்சி அன்று குரு லட்சார்ச்சனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கோவிலானது கொங்கு நாட்டின் திருக்கடையூர் என்று சிறப்பாக பெருமையாக அழைக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கால காலேஸ்வரரின் அருளை நாமும் பெறுவோம். இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். மறவாமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.